கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆண்டவராகிய தேவனை மகிமைப்படுத்தி ஒரு பாடலை பாடப்போகிறோம். நல்ல உள்ளம் தர வேண்டும் நாதா, உம்மை நன்றியோடு பாடி துதிப்பேன் தேவா. நல்ல உள்ளம் தர வேண்டும் நாதா, உம்மை நன்றியோடு பாடி துதிப்பேன் தேவா. துதிகளிலே வாசம் செய்யும் மூவா, உம்மை துதித்தாலே இதயம் மகிழும் தேவா. துதிகளிலே வாசம் செய்யும் மூவா, உம்மை துதித்தாலே இதயம் மகிழும் தேவா. நல்ல உள்ளம் தர வேண்டும் நாதா, உம்மை நன்றியோடு பாடி துதிப்பேன் தேவா. பரிசுத்த தூதர்கள் பணிந்தும்மை துதிக்க, பரலோக மகிமையால் நிறைந்துமே ஜொலிக்க. பரிசுத்த தூதர்கள் பணிந்தும்மை துதிக்க, பரலோக மகிமையால் நிறைந்துமே ஜொலிக்க. கர்த்தரின் வாக்குகள் என்னிலே பலிக்க, கர்த்தரின் பங்கிலே மகிமையாக நிலைக்க. நல்ல உள்ளம் தர வேண்டும் நாதா, உம்மை நன்றியோடு பாடி துதிப்பேன் தேவா. நல்ல உள்ளம் தர வேண்டும் நாதா, உம்மை நன்றியோடு பாடி துதிப்பேன் தேவா. எரிகோ கோட்டைகள் இடிந்துமே விழுந்திட, தாகோன் சிலைகளும் பொடி பொடியாய் நொறுங்கிட. எரிகோ கோட்டையும் இடிந்துமே நொறுங்கிட, தாகோன் சிலைகளும் பொடி பொடியாய் நொறுங்கிட. தீமையான எண்ணங்கள் வேரோடு அழிந்திட, நன்மையான ஈவுகள் நாள்தோறும் பெருகிட. நன்றியுள்ளம் தர வேண்டும் நாதா, உம்மை நன்றியோடு பாடி துதிப்பேன் தேவா. நல்ல உள்ளம் தர வேண்டும் நாதா, உம்மை நன்றியோடு பாடி துதிப்பேன் தேவா. உமக்கு ஒவ்வொரு நாளும் நாங்கள் நன்றி செலுத்தி உம்மை தொழுது கொண்டு ஆராதிக்கிற ஒரு இருதயத்தை ஆண்டவர் எங்களுக்கு தாங்கப்பா. நீங்கள் செஞ்ச உபகாரங்களை நினைச்சு பார்க்கும்போது அது விரலில் எண்ண முடியாது, அது வாயின் வார்த்தையினாலும் சொல்ல முடியாது. அவ்வளவாக நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில நீங்க ஒவ்வொரு நாளும் செய்து வச்சிருக்கீங்கப்பா. இன்றைக்கும் செய்து கொண்டு இருக்கிறீங்கப்பா, இன்னும் நீங்க செய்ய போறீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த நாளிலே நம்ம தியானிப்பதற்காக நீதிமொழிகளின் புஸ்தகம் 30வது அதிகாரம் அதனுடைய 7, 8, 9 வசனங்களை வாசிக்கிறேன். 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன், நான் மரண பரியந்தமும் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும். மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. நான் பரிபூரணம் அடைகிறதுனால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாத படிக்கும். தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காத படிக்கும். என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தரும். அன்பு தேவ பிள்ளைகளே, வாசித்த இந்த வேத பகுதியில் ஒரு தேவ மனுஷன் கடவுளிடத்தில் 2 மனுவை வைக்கிறதை பார்க்கும். என்னென்ன மனு? 1, எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடாதரும். 2வது, எனக்கு தரித்திரத்தையும் கொடாதரும். ஐஸ்வர்யம் எனக்கு அதிகமாய் வந்தால் நான் பரிபூரணம் அடையும் போது தேவன் யார் என்று நான் சொல்லாத படிக்கு ஆண்டவரே எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடாதரும்.
அல்லது தரித்திரம் உண்டாகிறதுனால திருடி தேவனுடைய நாமத்துக்கு ஒரு தூஷணம் உண்டாகாதபடிக்கு என்னை அழகாக போஷியும் ஐயா என்று ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். நாம் கூட இந்த நாட்களில் ஐஸ்வர்யம் அடையணும் என்று சொல்லுகிற விருப்பம்தான் நிறைய பேருடைய இருதயத்தில் இருக்கிறது. எப்படியாகிலும் சொத்து சேர்க்கணும், பணம் சேர்க்கணும், சம்பாதிக்கணும், ஏராளமான பணங்களை சேர்த்து நிலங்களை வாங்கி நிறைய ஆஸ்திகளை சேர்க்கணுங்கிற ஆசை இன்றைக்கி நிறைய மனிதர்களுக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆசை நிறைய பேரை எங்கே கொண்டு போய் விடுகிறது என்றால் தேவனை மறக்க செய்கிறது. ஐஸ்வர்யம் மிகுதியாகும் பொழுது உங்களுடைய இருதயத்தை அதில் வைத்து விடாதீர்கள் என்று சங்கீதத்தில் ஆண்டவர் எச்சரிக்கிறார். அநேக நேரங்களில் ஐஸ்வர்யம் மிகுதி ஆகும்போது நம்முடைய நம்பிக்கை அந்த ஐஸ்வர்யத்தின் மேலே போகிறது. தரித்திரம் உண்டாகும்போது முறுமுறுத்து மனம் சோர்ந்து போய் சில நேரங்களில் சூழ்நிலைகள் நிமித்தம் பிறருடைய பொருட்களை கூட திருடுகிற நிலை உண்டாகி தேவனுக்கு, தேவனுடைய நாமத்திற்கு தூஷணம் ஏற்படுகிற செயலை கூட செய்கிற சந்தர்ப்பங்கள் உருவாகும். எனவே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறத கவனிங்க. நாம் பரிபூரணம் அடைகிறதுனால மறுதளிச்சிடக்கூடாது. இன்றைக்கி கூட உங்கள் வாழ்க்கையில் இந்த 2 விண்ணப்பத்தை ஆண்டவர்கிட்ட வச்சு ஜெபம் பண்ணுங்க. பெரிய பணக்காரனெல்லாம் ஆகி ஐஸ்வர்யனாகி சொத்து சேர்க்கணுங்கிற எண்ணம்லாம் எனக்கு இல்லை ஆண்டவரே. எனக்கு தேவையானதை மாத்திரம் நீங்கள் எனக்கு கொடுத்தாலே எனக்கு போதும் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கணும். வேதவசனத்தில் நீங்கள் படிக்கும்போது நம்ம எது நமக்கு பெரிய ஐஸ்வர்யமாக இருக்கிறது என்றால் தேவ பக்தி நமக்கு மிகுந்த ஆதாயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களில் பெரிய ஐஸ்வர்யம், பெரிய பணம், சம்பாத்தியம் எனக்கு வரணும்னு எதிர்பார்க்காம தேவ பக்தி தான் நமக்கு மிகுந்த ஆதாயம் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு பயந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் இந்த உலகத்தில் ஒரு ஐஸ்வர்யம் என்று நீங்கள் எண்ணி வாழ்ந்தால் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லாமல் கடைசி வரைக்கும் தேவனுக்கு சாட்சியாக நீங்கள் வாழ முடியும். தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதும்போது ஒரு காரியத்தை சொல்கிறார். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 9-10 வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்க. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளில் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொள்ளுகிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவபக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. ஆண்டவர் சொல்கிற இதெல்லாம் விட்டு நீ ஓடு. பெரிய ஐஸ்வர்யமாக ஆகணும்னு விரும்பிட்டாலே அவனுக்கு சோதனை வருகிறது, கண்ணி வருகிறது. அப்புறம் அவன் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்து போடத்தக்கிற மதிகேடும் சேதமான இச்சைகளில் விழுந்து போகிறான். இந்த பணம் நம்மளை பலவிதமான தீமைக்கு நேராக கொண்டு போய் விடுகிறது. அதனால் பணம் வைத்திருப்பது பாவம் அல்ல, பணமும் பாவம் அல்ல, ஐஸ்வர்யமும் பாவம் அல்ல. ஆபிரகாம் ஐஸ்வர்யவானாக இருந்தான், செல்வச்சீமானாக இருந்தான். ஆனால் அவர் தன்னுடைய இருதயத்தை அதன் மேலே வைக்கலை. அந்த ஐஸ்வர்யத்தை ஒரு பொருட்டாக எண்ணாமல் அவன் தேவனுக்கு பயந்திருந்தான். உங்களுக்கு ஒருவேளை ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை கொடுத்திருந்தா அதை நீங்கள் தேவனுடைய நாம மகிமைக்கு பயன்படுத்தணும். ஊழியத்திற்கு கொடுக்கணும், ஏழை எளிய மக்களுக்கு தாராளமாக விதைக்கணும், உதவி செய்யணும். இப்படி நீங்கள் செய்து இந்த பணம் அல்ல என் வாழ்வு, என் தேவன்தான் எனக்கு பெரியவர் என்று நீங்கள் உங்கள் இருதயத்தில் சிந்தித்து வாழ்ந்தீங்கன்னா எந்த கேடும் வராது. உங்கள் இருதயம் சந்தோஷமாக இருக்கும். ஐஸ்வர்யம் எவ்வளோ வந்தாலும் நம்மளை கேடான பாதையில் கொண்டு போகாமல் நம்மளை பாதுகாக்கும். எனவே இந்த 2 மனுவை தேவனுக்கு முன்பாக வைத்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை நடத்துவார். நல்ல பிதாவே, உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐஸ்வர்யவானாகி தேவன் யாரென்று மறுதளிக்காத படிக்கும், தரித்திரப்பட்டு திருடி தேவனுடைய இருதயத்தை துக்கப்படுத்தாத படிக்கும், எங்களுக்கு தேவையானதை ஒவ்வொரு நாளும் அளந்து போடும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த கரத்தில் இந்த விண்ணப்பத்தை நாங்கள் வைக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் போஷித்தரும்.
யாராகிலும் இப்படிப்பட்ட கேட்டில் விழுந்து வெளியே வர முடியாமல் அழுது கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் இயேசுவின் நாமத்தில் விடுதலையாவதற்கு தேவன் உதவி செய். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.